வணக்கம். நான் உழைப்பாளி செந்தில். வணக்கம். அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற சூழல்ல இந்த அரசியல் இந்த சதுரங்க ஆட்டங்களை எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த மாதிரி சதுரங்க ஆட்டங்கள் எல்லாம் ஆடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நடுநிலைவாதிகள் ஒரு நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நடுநிலைகள் ஓட்டுகளை மாத்தி மாத்தி போடுறாங்க. அப்பவும் அவங்க நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைய மாட்டேங்கிற ஒரு வேதனை எல்லா நடுநிலைவாதிகளுக்கு இருக்குது. அதாவது கட்சிக்காரங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுக்குவாங்க. ஆனா கட்சி இல்லாத நடுநிலைவாதிகள் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் அவங்க சிந்திப்பாங்க. அந்த சிந்தனைக்கு ஏற்ற வகையில இங்க ஆட்சிகள் நடக்கிறது இல்லைங்கிற ஒரு வேதனையில் இருக்கிறாங்க. அந்த வேதனைகளை போக்கும் விதமாக நாம உழைப்பாளி மக்கள் இயக்கம் என்கிற பெயர்ல தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்கி நடத்துறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதனால உழைப்பாளி மக்கள் இயக்கத்தினுடைய உறுப்பினராக நீங்க அத்தனை பேர் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய பகிர்ந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல இயக்கத்தை நம்ம முன்னெடுத்து செல்வோங்கிற அடிப்படையில நம்ம சிந்திச்சு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில ஒரு இடத்துல ஆலோசனை கூடத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்கேன். நண்பர்கள்லாம் வருவாங்க. சப்போஸ் நேர்ல வர முடியாதவங்க நிச்சயமா இந்த கமெண்ட்ல ஒரு வீடியோவுல ஒரு கமெண்ட் பண்ணி கொடுங்க. நிச்சயமா உங்களுடைய குரலை நான் எதிரொலிக்கிறேன். நிச்சயமாக தமிழக மக்களுக்கான ஒரு இயக்கமாக தொடங்க வேண்டும் என்ற நோக்கில்தான். நம்மளுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மேல மிகப்பெரிய விமர்சனம் இல்லை. ஆனால் அரசின் நிலைப்பாடு மேலதான் நம்மளுக்கு விமர்சனம். அதாவது நல்லது செஞ்சா நல்லதுன்னு சொல்றோம், கெட்டது சொன்னா கெட்டது நடந்ததுன்னா நாம எதிர்த்து போராடுறோம். அந்த மனநிலை மேலதான் உழைப்பாளி மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களிடம் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.